கொள்கையே இல்லாமல் கொள்கை கூட்டமா? வெறும் திமுக எதிர்ப்பை வச்சு பொழப்பு நடத்தலாமா ப்ரோ? விஜயின் கட்சியில் இருக்கும் தொண்டர்கள் பலருக்கும் இருக்கும் சந்தேகம் விஜயை நம்பி தேர்தல் களத்தில் இறங்கலாமா என்பதுதான். முக்கிய பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காமல் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்பது போல் சமீபத்தில் தமிழகத்தில் நிலவும் பிரச்சனை குறித்து பேசாமல் மீண்டும் மீண்டும் மேடை ஏறி திமுக எதிர்ப்பை மட்டும் பேசி வருகிறார். கட்சியில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட விஜயின் இந்த நடவடிக்கையால் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் விஜயின் இது போன்ற செயல் கட்சியின் எதிர்காலத்துக்கே ஆபத்து என பனையூர் வட்டாரங்கள் சொல்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் மிகவும் இன்சிக்யூர்டாக ஃபீல் செய்து வெளியில் வர பயப்படுகிறார் என அப்போது சொல்லப்பட்டது. அவர் வெறும் நடிகராக இருந்த வரைக்கும் இது போன்ற சிக்கல் ஏதும் இல்லை. அரசியல் கட்சி தொடங்கிய பிறகுதான் விஜய்க்கு அடுத்தடுத்த பிரச்சனை வர தொடங்கியுள்ளது. ஆனால் வரும் பிரச்சனையை சமாளிக்காமல் பயந்து ஓடுகிறார் என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது. இதற்கு உதாரணமாக சொல்லப்படுவது கரூர் சம்பவம் தான். சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்து கிளம்பி உடனே சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். மேலும் அங்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் அங்கிருந்து விஜய் எஸ்கேப் ஆனதுதான் அவரது அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருக்கிறது. அன்று தொடங்கி இன்று வரை விஜயை சுற்றி ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 2 நாள் முன்பு நடந்த சேலம் மீட்டிங்கில் இறந்த சூரஜ் என்பவருக்கு கூட இரங்கல் தெரிவிக்காமல் விஜய் இருப்பது அரசியலை தாண்டி மனிதாபிமானம் கூட இல்லையா விஜய் என பலரும் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். நிலைமை இப்படி இருக்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலும் கொள்கையை பற்றி பேசாமல் திமுக எதிர்ப்பையே தாவேகாவின் முக்கியமான தலைவர்கள் பேச இவன் டம்மிதான் போல இருக்கு என பிரபு பாணியில் கேட்க தொடங்கிவிட்டனர் பனையூர் வாசிகள்.